ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு என்னோட விளையாடு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் என்னை ரொம்ப வெகுவாகவே கவர்ந்துச்சு. இதில் எனக்கு ஒரு ட்ராப்பில் ஒரு எலி இருக்குது, அதை தேடி ஒரு பூனை வருது. ஸோ இப்போ பூனை பெருசா எலி பெருசா அப்படின்றப்ப பூனைன்னு சொல்லுப்போ ஐம் த ராட் அப்படின்றப்ப அந்த மாதிரி என்ன சொல்ல ஒரு கேட்சியான ஒரு ட்ரெய்லர். அதே மாதிரி அந்த ரேஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த குதிரைகள் ஓடி வர்ற சினிமோகிராஃபி, இன்று நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. என்னோடு விளையாடு திரைப்படத்தினுடைய கதை என்ன? பரத் அவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாரு. அவர் என்னென்னா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவர் குதிரை ரேஸில் பணம் கட்டி விளையாடுபவர். அதில் ஒரு பணத்தை இழக்கின்றார். கதிர் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வராரு. அவங்க அவருடைய தங்கையுடைய நண்பியான சஞ்சீதா ஷெட்டி வீட்டில் அவர் தங்குறார். சாந்தினி தமிழரசன் ஜஸ்ட் லைக் தட் போகிற வழியில் பரத்தை சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள காதல் வருது, இவங்களுக்குள்ளும் காதல் வருது. பட் இந்த கடன் பிரச்சனையும் சரி, சஞ்சீதா ஷெட்டிக்கு சொந்த வீடு கொஞ்சம் பேங்க் லோன் பிரச்சனையில் இருக்குது. ஸோ அதிலேருந்து எப்படி இவங்க வெளியே வராங்க? இதுக்கு மத்தியில் அந்த ரேஸில் குதிரைகளுடைய போட்டி, அது சார்ந்த உரிமையாளர்களுடைய போட்டின்ட்டு அது ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒத்த புள்ளியில் வரும்பொழுது யார் யார் எந்தெந்த மாதிரியான தீர்வுகளை அடைந்தார்கள் என்பது தான் இந்த என்னோடு விளையாடு திரைப்படத்தினுடைய கதை. ஆக்சுவலி இந்த படம் நான் நிஜமாலுமே சொல்கிறேன். ஏன்னா இந்த குதிரை ரேஸ் பற்றி ஒரு பேஸில் இதுவரை நம்ம படம் பார்த்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டு படத்தில் கொஞ்சம் ரேஸ் காமிப்பாங்க. அதில் ஒரு கொலை மர்டரே நடக்கும். இங்கே ரேஸ் பார்க்குற ஒரு வில்லனை சத்யராஜன் சாவடிக்கிற மாதிரி. அதன் பிறகு இந்த பொய் சொல்ல போகிற படம், அதில் கூட ரேஸ் கோர்ஸ் அது கொஞ்சமாக காமிப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த படம் முழுக்க இந்த குதிரைகள் பற்றியும் அந்த ஜாக்கிகள் பற்றியும் அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக போக போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த படம் அடுத்த தளம், அதனால் டீட்டெயிலு, அந்த குதிரைங்களை பற்றின விஷயங்கள் இன்னும் அந்த தளத்தோடே இவங்க பயணிச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பரத்துக்கும் சஞ்சீதா ஷெட்டி, பரத்துக்கும் சாந்தினி தமிழரசனுக்கும் வரக்கூடிய காதல், பரத் கஷ்டப்படுறாருன்றப்ப அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கவே முடியல. ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு, பாவம் பரத், ஐயோ அவர் எப்படி இந்த பணத்தை கட்டுவார், அந்த ஒரு பதட்டம் நமக்கு ஏற்படவே இல்லை. ஸோ திரையில் காணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தினுடைய பதட்டம் நம்மளுக்கும் ஏறிக்கணும். அப்போ தான் அது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். அவர் கஷ்டப்படுறாரு, நம்மளுக்கு அதை பற்றி இல்லை. அதே மாதிரி கதிரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டு ஒரு மாதிரி அதில் ஒரு ரொமான்ஸு மாதிரி பார்க்குறாரு, ஒரு மாதிரி இருக்குது. அது சஞ்சீதா ஷெட்டி இஸ் குட், அவ்வளோதான். சாந்தினி தமிழரசன் ஃபஸ்ட்டு பார்க்குற பார்வையிலே அவங்க பார்க்குறப்ப முழு காதலோடு பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏறி உட்காந்துமே இடுப்பில் கை போட்டுக்கிற போகிற அளவுக்கு நெருக்கம், முதல் முறையாக வரும்பொழுதே நெருக்கம்ன்றப்ப அவங்களுக்குள்ள அந்த புரிதல் எப்படி வருதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருக்கலாம். சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. பட் இந்த ஒரு 2 ஹீரோனா அவங்களுக்கு 2 காதல் இருக்கணும் அப்படின்றப்ப தான் தமிழ் சினிமா கொஞ்சம் வழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு காதலே தான் இல்லாமல் தான் இருக்கட்டுமே, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அதுக்காக ஓடிட்டுருக்கான். அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வரான்? கடைசியெல்லாம் வெளியில் அதுக்கப்புறம் போகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ரோலில் யாராவது ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஷேர் ஆட்டோவில் போகிறப்போ உட்காந்து பக்கத்தில் உட்காந்தான், இல்லை தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறப்ப முன்னாடி இருக்கிறப்ப பார்த்து சிரிச்சான், அதுக்கப்புறம் அவங்களோட காதல் அப்படி விட்டு போகலாமே. கதைக்கு நெருக்கம் இல்லாமல் டக்குனி உங்களுடைய காதல் அவங்களுடைய காதல் பர்சனுக்கு போகிறப்ப ஒரு தொய்வு வருது. ஒரே ஒரு பணம் பண்டல் ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்குது, அதனால் அவங்களுக்கு திருத்துறன்றது வழமையான இந்த கதை தான் இது. ஆனால் எடுத்துக்கொண்ட களம் புதிய களம். அந்த களத்தில் அவங்க இன்னும் நிறைய பூந்து விளையாடி இருக்கலாம். அந்த 15 நிமிஷம், முதல் 15 நிமிஷத்தில் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை இந்த காதல் மாதிரி விஷயங்களில் செலுத்தாமல் நம்ம இயக்குனர் அருண் கிருஷ்ணசாமி இன்னும் முழுக்க இந்த ரேஸ் சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கிற ஒரு ப்ளே, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த திரைப்படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் என்பதில் மாற்றுக்கள். இருப்பினும் படத்தின் ஒளிப்பதிவாளர் யுவா அந்த ரேஸ் கோர்ஸில் அந்த மழையில் அந்த குதிரைங்கெல்லாம் ஒடிகிற அந்த வேகம், குழம்புகள் மூலமாக அந்த மண்கள்லாம் அள்ளி தெறிக்கிற விஷயம் அப்படின்ட்டு அவ்வளோ ரசிக்கத்தக்க அளவில் மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோபி கிருஷ்ணாவுடைய எடிட்டிங்கும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. படம் ஓகே, ஆனால்
கண்டென்ட்டில் கொஞ்சம் வீக், அதில் வந்து மாற்று கருத்தில்லை. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.5. வேறு என்ன இந்த தளம் உங்களுக்கு? ஸோ இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் நான் வந்து இந்த திரைப்படத்தை பரிந்துரைக்கின்றேன். வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பணம் அதிகமாக தேவையாக இருக்கின்றது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்னோட விளையாடு திரைப்படத்தினுடைய கதை என்ன? பரத் வந்து ரேஸில் வந்து பணத்தை, என்னோட விளையாடு திரைப்படத்துடைய கதை என்ன? பரத் வந்து பணத்தை வந்து ரேஸில் வந்து விட்டுறாரு, நிறைய கடன். கதிர் வந்து மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு வராரு. சஞ்சிதா ஷெட்டி வந்து சொந்த வீடு வந்து கடனில் வந்து முழுக போகுது, அவங்களுக்கு பணம் தேவையாக இருக்கின்றது. ஸோ சாந்தினி தமிழரசன் அவங்க வந்து ஒரு என்னோட விளையாடு திரைப்படத்தினுடைய கதை என்ன? சூதாட்டம், இந்த சூதாட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு மனிதனும் அவனை சார்ந்த நண்பர்களும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளிவந்தார்களா இல்லையா? என்னோட விளையாடு